பாட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பன்னீர் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நம்மளோட கிவ்அவேக்கான 5வது வீடியோ. என்ன கிவ்அவேல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், கிவ்அவேக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன, எந்த மாதிரியான எக்ஸைட்டிங் பரிசுகள் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை தண்ணி சேர்க்காம கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பன்னீரை முக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பன்னீரை முக்கி எடுக்கும்போது மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா பன்னீரில் மாவு கோட்டாகாது. அதனால் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரை நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் முக்கிய எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு திக்காக கரைச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பன்னீரில் மாவு கோட்டாகும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீர் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் பன்னீரை போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறாதீங்க. அப்புறம் அது மேலே இருக்கிற மாவெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் அதை வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பன்னீர் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் மூலமாக லைட்டாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே ரொம்ப சூப்பரான பன்னீர் ரெசிபீஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பன்னீர் ரெசிபீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட 5-6 பல் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிபாகம், அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணிவிட்டு அதோட இதழ்களை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதோட போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் குடமிளகா எடுத்திருக்கேன். குடமிளகா வந்து நான் இன்றைக்கி 3 கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கலர் குடமிளகா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குடமிளகா வந்து இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக போட வேண்டாம். நம்ம இதுக்கப்புறமா இதில் வந்து சாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். அந்த சாஸ்லேயும் உப்பெல்லாம் கலந்துருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி காய்கள் வந்து நல்லா முழுசாக வேகக்கூடாது. ஒரு பாதி அளவு வெந்து வந்ததும் இதில் வந்து நம்ம தேவையான சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து டார்க் லைட் அப்படின்னு 2 டைப்பில் கிடைக்கிது. நான் வந்து இன்றைக்கி லைட் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். டார்க் சோயா சாஸ் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக அதிகமாக சேர்த்துறாதீங்க, அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துட்டு இதை வந்து இதோட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரைச்ச உடனேயுமே ஊற்றிடுங்க. அதே மாதிரி ஊற்றின உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து சில்லி பன்னீர் ட்ரையாக தான் பண்ண போகிறோம். அதனால் சாஸ் இந்த அளவுக்கு திக்னஸோடு இருந்துச்சுன்னா போதும். ஒருவேளை நீங்கள் செமி கிரேவியாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சாஸோட பன்னீர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயத்தால் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பன்னீரை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.